இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்றைக்கி கிடைச்ச தமிழ் சினிமா பற்றின எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ் தான் ஒரு கலெக்ஷனாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியன் 2 படத்தோட ரிலீஸ் ஏப்ரலில் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வருஷம் சங்கருக்கு மட்டுமே 2 படங்கள் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரியும் இந்தியன் 2 1 அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இன்னொரு படம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கேம் சேஞ்சர் கார்த்திக் சுப்ராஜ் இருக்கார்ல, அவரோட ஸ்டோரியில் சங்கரோட டைரக்ஷனில் ஸ்க்ரீன் பிளே அண்ட் டைரக்ஷனில் ரிலீஸ் ஆக போகிற படம் தான் இந்தியன் 2. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் லாஸ்ட் தீபாவளிக்கே ரிலீஸ் ஆக வேண்டியதாக இருந்தது. படத்தோட ரிலீஸ் தள்ளி போகுது அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக அந்த டைமில் ரிலீஸ் பண்ணோம்னா நல்ல ப்ரொமோஷனாக இருக்காது அப்படிங்கிறனால தள்ளி போட்டாங்க. படத்தோட ரிலீஸ் செப்டம்பரில் இருக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. கூடிய சீக்கிரமே ஃபர்ஸ்ட் சிங்கிள்லாம் ரிலீஸ் ஆக போகுது. எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்த்துடலாம் அப்படிங்கிறது தான். இதை தாண்டி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கல்கி படத்துலேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்குதுப்பா. பிரபாஸோட கல்கி படத்தில் இன்னும் ஒரு 3 பேர் ஆன்போர்டா இருக்கிறாங்க அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி படத்தில் தீபிகா படுகோனே, தீஷா பட்டானி, அமிதாப் பச்சன், கமல்ஹாசன் இத்தனை பேர் இருக்கிறப்ப ஆல்ரெடி நம்மளே சொல்லியிருந்தோம் ராஜமௌலி ஒரு கேமியோ பண்றாருன்ட்டு. அதை தாண்டி இன்னும் ஒரு 3 பேர் ஆன்போர்டா இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்கப்பா. யார் அந்த 3 பேர் அப்படின்னு பார்த்தோம்னா, துல்கர் சல்மான், விஜய் தேவரகொண்டா அண்ட் அண்ணாபென், இவங்க 3 பேர் தான் ஆன்போர்டா இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியும், துல்கர் சல்மான் அண்ட் விஜய் தேவரகொண்டா இவங்களோட ஷூட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரியும், அண்ணாபென் ஷூட்டிங் இருக்கு பெண்டிங்ல இருக்கு அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. இவங்க இந்த படத்துல ஒரு முக்கியமான ரோல் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரியும், விஜய் தேவரகொண்டா ஒரு கேமியோ பண்றாரு அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படிப்பட்ட படமா இருக்க போகுது, மல்டி ஸ்டாரர் மூவின்னு கேள்விப்பட்டிருக்கோம். இதுதான்டா ஒரிஜினல் மல்டி ஸ்டாரர் மூவி அப்படிங்கிற மாதிரி கல்கி படம் இருக்க போகுதுன்னு தெரியுது. ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்துடலாம் அப்படிங்கிறது தான். இதுக்கப்புறமா AK65 ஒரு அப்டேட் வந்திருக்குப்பா. அஜித் அவர்கள் அவரோட AK62 விடாமுயற்சி படத்தோட ஷூட்டிங்கே இன்னும் கம்ப்ளீட் ஆகல அப்படின்லாம் இருக்க. இதுக்கப்புறம் ஆதிக் ரவிச்சந்தர் இருக்காருல்ல, அவர் ஒரு படம் டைரக்ட் பண்ண போறாரு அஜித்தை வச்சு. AK63 இருக்க போகுது அப்படின்லாம் இருக்க. இதுக்கப்புறமா AK64 யார் பண்ண போறான்னு தெரியல. ஆனா AK65க்கான அப்டேட் கிடைச்சிருக்குது. பிரசாந்த் நீல் இந்த படத்தை டைரக்ட் பண்ண போறாரு அப்படிங்கிற சொல்லியிருக்காங்கப்பா. KGF படத்தின் மூலமா ரொம்பவே ஃபேமஸ் ஆன பிரசாந்த் நீல் இந்த படத்தை டைரக்ட் பண்ண போறான்னு சொல்லியிருக்காங்க. ஏன் AK65 அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப பிரசாந்த் நீல் என்ன படம் பண்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, NTRக்கு ஒரு கதை பண்ணிட்டு இருக்கிறாரு. அந்த படத்தோட ஸ்கிரிப்ட் ஒர்க்ல போயிட்டு இருக்கு அப்படிங்கறதுனால இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணி முடிக்கிறக்கே அடுத்த வருஷம் ஆகிரும் அப்படிங்கிற மாதிரி இருக்க. அப்பதான் படத்தை ஸ்டார்ட் பண்ண முடியும் AK65 அப்படிங்கிறப்ப. இவருமே ஒரு 2 படத்தை முடிச்சிட்டோம்னா கரெக்டா இருக்கும் அப்படிங்கிற சொல்லி AK65 KGF ஃபேம் பிரசாந்த் நீல் டைரக்ஷன்ல இருக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. எப்படிப்பட்ட படமா இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்துடலாம் அப்படிங்கிறது தான். இதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கேப்டன் மில்லர் கதை என்னோடது அப்படிங்கிற மாதிரி வேலா ராமமூர்த்தி சேதுபதி போன்ற படங்கள்ல வில்லனா பண்ணியிருப்பாருல்ல, அவர் தான் வேலா ராமமூர்த்தி. அவரு கிளைம் பண்ணியிருக்கிறாருப்பா, இது என்னோட கதை, நிறைய மாடிஃபை பண்ணி இடம் நேரம் பேரு இதெல்லாம் மாத்தி கதையவே என்னோட கதையை அப்படியே எடுத்து வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நான் புகார் எதுவும் அளிக்க போறது இல்லை. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வலுவானவனுக்கு தான் சட்டம் நிற்கும். அதனால நான் என்ன கேஸ் போட்டாலும் என் சைடு எந்த நல்ல தீர்ப்பு வராது. நான் இந்த கதையை ரிஜிஸ்டர்லாம் பண்ணி வச்சிருந்தேன். இருந்தாலும் இந்த கேஸ் என் சைடு நிற்காது. பட்டத்து யானைங்கிற என்னோட கதையை திருடி தான் கேப்டன் மில்லர் படம் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு புகார் வச்சிருக்கிறாரு. ஆனால் சட்ட ரீதியாக அணுக போறதில்லை அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு. இதுக்கப்புறமா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மேதாவி அப்படிங்கிற ஒரு படம்ப்பா. ஜீவா லீட் ரோலா பண்ற ஒரு படம். இந்த படத்தை யார் டைரக்ட் பண்றா அப்படிங்கிற அப்டேட் கிடைக்கல. ஆனா இது ஒரு ஹாரர் காமெடி பிலிமா உருவாயிருக்கு. மிகப்பெரிய பட்ஜெட்ல அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. வேல்ஸ் இன்டர்நேஷனல் இருக்காங்கல்ல, அவங்க தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியும், இந்த படத்தோட ரிலீஸ் இந்த இயர்லயே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ராஷி கண்ணா ஃபீமேல் லீடா பண்ணியிருக்காங்க இந்த படத்துலையும். அர்ஜுன் ஒரு முக்கியமான கேரக்டர்ல பண்ணியிருக்காருன்னு சொல்லியிருக்கிறாங்க. பா விஜயும் இந்த படத்துல இருக்காரு. யுவன் சங்கர் ராஜா மியூசிக்ல இருக்க போது இந்த படம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சொன்ன மாதிரி மிகப்பெரிய பட்ஜெட்ல உருவாயிருக்கு. படத்தோட ஷூட்டிங்லாம் முடிஞ்சிருச்சு. சிஜி ஒர்க் தான் போயிட்டு இருக்கு, போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் தான் போயிட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எப்போ ரிலீஸ் ஆக போகுது இந்த படம் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்துடலாம் அப்படிங்கிறது தான். இதுக்கப்புறமா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஜெயிலர் படத்தோட பார்ட் 2க்கான அப்டேட் கிடைச்சிருக்குப்பா. படத்தோட ஷூட் அடுத்த வருஷம் தான் இருக்கும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஏன்னா தலைவர் இப்போ என்ன படம் பண்ணிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, வேட்டையன் படத்தோட ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. இதுக்கப்புறமா லோகேஷ் கனகராஜோட தலைவர் 171 பண்ண போறாரு அப்படின்லாம் இருக்க. இந்த 2 படங்கள் முடிக்கிறக்கே இந்த இயர் எண்ட் ஆகிரும். அடுத்த வருஷம் தான் ஜெயிலர் 2 அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. நம்ம நெல்சனுமே ரீசெண்டாக ஒரு ரவுண்ட் டேபிளில் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு பார்த்தோம்னா, படம் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், ஜான்வரியில் அப்டேட் வரப்போகுது அப்படிங்கிற சொல்லியிருந்தாரு. அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கண்டிப்பாக இந்த மாதத்தில் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது தான். வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா. ஜெயிலர் 2க்கான அனௌன்ஸ்மெண்ட்டாக அது இல்லை இந்த ஒரு வருஷத்தில் இன்னொரு படம் ஏதோ அவர் பண்ணுறாரா அப்படிங்கிறதுலாம் வெயிட் பண்ணி பார்த்துடலாம் அப்படிங்கிறது தான்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த அப்டேட்ஸ் எல்லாம் இந்த கலெக்ஷனான அப்டேட்ஸ் எல்லாம் எப்படி இருந்தது, உங்களுக்கு எந்த அப்டேட் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படிங்கிற கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி நாளைக்கு வர வீடியோஸ்னும் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தானே நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்.